சோ இந்த விஷயத்துல நான் எதுவுமே தேவையில்லாம கதைக்கல. விஜய் பற்றியும் கதைக்கல, சங்கீதா பற்றியும் கதைக்கல. சங்கீதா விஜய் டிவோர்ஸ் எடுத்தா அது அவங்க பர்சனல் பிரச்சனை. ஆனா ஒரு விஷயத்த நான் சங்கீதாவில she's from Jaffna, therefore I feel like she's the worst woman in the world. நான் 27 வருஷம் ஒருத்தன் உன்னோட வாழ்ந்திருக்கான், சரிதானே? அது என்னுடைய ஒப்பீனியன். அதை பிள்ளையா தயவு செய்து நினைக்க வேண்டாம். 27 வருஷம் உன்னோட ஒருத்தன் வாழ்ந்திருக்கான். 27 வருஷம் ஒருத்தன் உண்ட சந்தோஷத்திலையும் கவலையிலையும் பக்கத்துல இருந்திருக்கான். 27 வருஷம் உன்னோட குடும்பம் நடத்தி இருக்கான். அவன் இப்ப ஒரு சிஎம் போஸ்டுக்கு ஒரு இதுக்கு நிக்கிறான். அதாவது இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போட்டியில நிக்கிறான். இந்த நேரத்துல அம்மா அன்புள்ள சங்கீதாக்கா, உங்களுக்கு அந்த ஹஸ்பண்ட் மாதிரி முதல் நாள் கட்டி பிடிச்சது இப்ப ஞாபகம் வர இல்லையா? உங்களோட பிள்ளைய பெத்தா பிறகு ஹஸ்பண்ட் கொஞ்சினது உங்களுக்கு ஞாபகம் வர இல்லையா? உங்களோட பிள்ளைய தூக்கி உங்களோட விஜய் கொஞ்சேக்குள்ள நீங்க பார்த்த நாளுகள் ஞாபகம் வர இல்லையா? உண்டா சந்தோஷமா கொஞ்சி குழாவின நாட்கள் ஞாபகம் வர இல்லையா? எப்படி உங்களுக்கு 27 வருஷம் வெயிட் பண்ணி ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையின் உச்சகட்டமான ஒரு ஃபைட்ல நிக்கல காலவாடுறீங்க. நீங்க ஜாழ்ப்பாணத்துல எந்த இடம் சொல்லுங்க, அங்க போய் ஒரு பெரிய ஒரு மாலை போட்டு பெரிய ஒரு கோயிலே சங்கீதா கட்டணும் ஆசைப்படுறேன். எப்படிப்பட்ட ஒரு ஈனப்புறப்பட்டு ஜோதிச்சு பாருங்க. எனக்கு அது இதுக்கு மேல சொல்ல தெரியல. ஐ எம் ஜெஃப்னா, ஐ எம் ஃப்ரம் ஜெஃப்னா. எனக்கு இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாழ்ப்பாணத்து பாராளுமன்ற உறுப்பினரா, ஜாழ்ப்பாணத்து தமிழனா சங்கீதா வைக்கப்படுறேன். 1000 தான் இருந்தாலும் உங்களோட அடிச்சே இருந்தாலும் அதுதான் என்னுடைய டெபினிஷன். அதை நீங்க பிள்ளையாவோ சரியாவோ என்ன தெரியாது. Maybe you born in UK, you are kind of royal family something. Listen. You are from Jaffna. You carries our name. நீங்க எங்களுடைய பேரை கேரி பண்ணுங்க. யாழ்ப்பாணத்து மருமகன் மானத்தை வேண்டாங்க, புண்ணியம் கிடையாது. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒருத்தன் சரி விஜய் இப்படி டெய்லி உங்களுக்கு அடிக்கிறார். 27 வருஷமா ஏனமா மூடிக்கொண்டு வந்து நீங்க சொல்றீங்க 2021 டிவோர்ஸ் போட வலிக்கிறாங்க. யூ கெட் அவுட் ஃப்ரம் த ஹவுஸ் ஃபர்ஸ்ட். ஏன் நீங்க அங்கே இருந்தீங்க பிள்ளைன்ற வாழ்க்கைக்கு? ஏன்டா பிள்ளை இப்ப உங்களுக்கு பாலை தானே குடிச்சோன்னு இருக்கு. பிள்ளை கேம்பஸுக்கு போய் வழியா வந்துட்டு விஜய பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் he has taken the worst decision 27 years before. 27 வருஷத்துக்கு முன்னம் விஜய் எடுத்திருக்கிறது அந்த வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒரு வேர்ஸ்டான டிசிஷன். So the worst decision now he has to face it. வெக்கமா இல்லையா சங்கீதாமா? நீங்க ஜாழ்ப்பாணத்தான் என்று சொல்லிக்கொண்டு எங்கண்ட மானத்தையும் வேண்டிக் கொண்டு ஒருத்தன் உங்களோட 27 வருஷம் அதுவும் தமிழ் சினிமாவில கொடி கட்டி பறக்கின்ற அடுத்த சூப்பர் ஸ்டாரா வர வேண்டியது ஒன்றும் இல்லை அஜித் அல்லது விஜய். எனக்கு வெக்கமா இருக்கு விஜய் சங்கீதா. எனக்கு நீங்க ஜாழ்ப்பாணம் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட 27 வருஷம் வாழ்ந்து ஒருத்தன் பிள்ளையும் பெற்று 2 பிள்ளையும் இருக்கு. ஒரு பிள்ளைண்ட அப்பா அம்மா மாத்தையில அது அந்த பிள்ளைய அணுவா வெட்டினாலும் அந்த அணுவிலையும் அப்பாண்ட ஜீனும் அம்மாண்ட ஜீனும் இருக்கும். அம்மா நீங்க ஒரு மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி இந்த எலெக்ஷன் முடியும் அந்த கூத்து அடிச்சிருக்கலாம். இப்ப நீங்க பழி வாங்குறீங்க. The worstest woman in the world is சங்கீதா. That's my opinion. என்னுடைய ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் சங்கீதா இந்த உலகத்தினுடைய one of the worstest women. என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் உங்களுக்காக தன்னுடைய புகழ், தன்னுடைய அழகு, தன்னுடைய சாம்ராஜ்யம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கான். சரி, அவன் த்ரிஷாட்ட போறான்டா, யூ ஹேவ் given some gap, no? Why don't you think about it? த்ரிஷாவை நோக்கி விஜய் போறாருண்டா, யூ ஹேவ் மேட் a gap. You try to fill that gap. அதை விட்டுட்டு டிப்பிக்கல் யாழ்ப்பாணத்து மென்டாலிட்டியை தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. மரியாதை இல்லாம இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த விஷயத்துல ஐ பேக்கப் விஜய். ஏனென்றா விஜய் நினைச்சிருந்தா எப்பயோ தூக்கி எத்தனையாயிரம் ஃபேன்ஸ், எத்தனையாயிரம் பேர், நான் ஏன் விஜய் தூக்கி எறியல இந்த குடும்ப வாழ்க்கைய? 2 பிள்ளைகளை பெற்றுட்டான். 1000 பேர் தான் கொண்டு நீ அப்பாண்டு காட்டினாலும் விஜய் தான் அப்பா. அது மாத்தவே இயலாது. அதே மாதிரி இந்த விஷயத்துல நான் நினைக்கிறேன் விஜய் ஹாஸ் டேக்கன் a wrong step couple of years before. இன்னொரு 2021 டிவோர்ஸ் கேட்க போறீங்களா? வாங்கோ போறீங்களா? சைனை வச்சு அனுப்பி இருக்கோம். விஜய் has taken very wrong decision in 2021. Since today, அந்த நாள் இந்த வரைக்கும் அதே wrong decision தான் விஜய் ஐயா செஞ்சு கொண்டிருக்கார். வாழ்க்கையிலையா வாழ்க்கை பிடிக்கல. இந்த வாழ்க்கை is very short. I'll tell you again, I have experienced everything. So the life is very short. இந்த வாழ்க்கை
எங்கட திஸ் இஸ் அவர் லைஃப், திஸ் இஸ் நாட் சம்படி எல்ஸ் லைஃப். இன்னொரு ஆளுடைய வாழ்க்கை இல்லை. இந்த வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா ராசா, உனக்கு பிடிச்சிருந்தா இந்த வாழ்க்கையை வாழ், இல்ல தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போ. அதுலதான் நான் சொல்லுவேன். ஸோ டோன்ட் கிவ் அப் ஆன் த லைஃப். இந்த வாழ்க்கை பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன அட்வைஸ், இந்த வாழ்க்கையில இது எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சந்தோஷத்தை இன்னொரு ஆள் தீர்மானிக்க கூடாது. அதான் என்னுடைய பாலிசி. விஜயை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், யூ ஷுட் ஹேவ் taken a decision couple of years before. Now it's not too late. இப்ப கூட not too late. You should give up. ஏனென்றால் somebody go into the courts, somebody describe the life that you had with Vijay, that means she's now really somebody, not your wife. இப்ப she's not your wife. whether தமிழ்ல சொல்றேன் என்றால், என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் she has passed the limit. அவ வந்து உங்களை தூக்கி எறிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண விடுச்சிட்டா. நானும் என்னுடைய வாழ்க்கையில நான் டிசைட் பண்ற அப்படித்தான். எல்லாத்தையுமே உங்களுக்காக ஒருத்தனுக்காக இழக்கிறேன்டா, நீங்க அதை தூக்கி ரோட்ல போட்டு மிதிப்பீங்கன்னா அன்றைக்கு உங்களையும் போட்டு ரோட்ல மிதிக்கிற மென்டாலிட்டியை உருவாகி கொள்ளுங்க. இல்லைன்னா இந்த வாழ்க்கையில டிப்ரெஷன், சாபம், தூக்கு போடணும் இல்ல. வாழ்க்கைய திஸ் இஸ் யுவர் லைஃப், திஸ் இஸ் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும்ன்ற தீர்மானிக்கிறது நான், பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை. ஆகவே வடிவா அவங்களுக்கு சொல்றேன், இப்படியான ஒரு சிச்சுவேஷன் வருமாக இருந்தாலும் அது ஆணுக்கும் பெறலாம், பெண்ணுக்கும் பெறலாம், யாருக்கும் பெறலாம். இப்படி ஒரு சிச்சுவேஷன், இப்படியான ஒரு சிச்சுவேஷன் வருமாக இருந்தால் what you have to do is you have to take a decision, a bold decision. ஒரு போல்டான டிசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். give up, get the off. கேட்டுச்சா, கேட்டிருந்தா கேட்காட்டி திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. get the off. அவ்வளவுதான். வாழ்க்கையில உண்டா வாழ்றதுல பிரச்சனை இல்லை. என்னைக்கு அந்த வாழ்க்கை நேரமாதோ அன்னைக்கு அந்த வாழ்க்கை தூக்கி போட்டு போயிடும். விருந்து அதுல இருந்து சுத்தி கொண்டு மற்றவன் ஒப்பீனியனை கேட்டுக்கொண்டு அவர் டிவோர்ஸ் ஆம், இவர் டிவோர்ஸ் ஆம். ஜஸ்ட் டிவோர்ஸ் இல்லாம டெய்லி பைத்தியக்காரன் மாதிரி வாழ்றதை விட டிவோர்ஸியா நிம்மதியா வாழலாம். இது நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதை விட எனக்கு விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளையோட மென்டாலிட்டி, அந்த பிள்ளையோட ஃபியூச்சர், அவ்வளவு விடயங்கள் இதெல்லாம் திங்க் பண்ணி இருக்கிறார். ஸோ ஒரு செலிபிரிட்டியா விஜய் நச்சிருந்தா எப்பயோ தூக்கி போட்டு போயிருக்கலாம். என்ன கம்பன்சேஷன், என்ன காசு. சங்கீதா ட்ரீட்டட் விஜய். நானாக இருந்தால் நெக்ஸ்ட் டே ஐ வில் அப்ரூவ் புட் த சைன் அண்ட் அப்ரூவ் த டிவோர்ஸ் நெக்ஸ்ட் டே. பிகாஸ் அட் த மொமெண்ட், இந்த நிமிடத்துல விஜய் வாழ்வா சாவாண்டி இருக்கிற நேரத்துல நீங்க சாகிறதுக்கு தள்ளி விடுவீங்களா இருந்தா டிவோர்ஸ் இல்ல, அதுக்கு மேலையும் செய்யணும்ன்றா என்னுடைய. இல்ல நீ டிவோர்ஸ் எடுத்திருக்கலாம், சங்கீதா டிவோர்ஸ் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இந்த பிரச்சனை முடிய அவர் சிஎம்ஆ வந்தா, சிஎம்ஆ வர இல்லையா, அது மக்கள் தீர்மானிக்கிறது. இப்ப ஒரு வளர்ற ஒருத்தனை அடிச்சு நிலத்துல விழுத்துற வேலைய மற்ற எதிர்கட்சிக்காரன் செஞ்சாலே பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிற சொந்த மனசிய செஞ்சா விஜயின் மனசு எப்படி இருக்கு சிந்தியுங்கோ, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.